RSS அணிவகுப்பு ஊர்வலங்கள் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த வழக்கில் தமிழக அரசு சார்பில் என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டது? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். அது நாட்டினுடைய சுதந்திர தினம், விஜயதசமி மற்றும் அம்பேத்கர் பிறந்த நாள் ஆகியவற்றை முன்னிட்டு தமிழகத்தில் 33 இடங்களில் அணிவகுப்பு நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் RSS நிர்வாகிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட ஊர்வலத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கவில்லை என்று சொல்லி அரசுக்கும் காவல்துறைக்கும் எதிராக RSS அமைப்பின் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகளில் உள்துறை செயலாளர் மற்றும் DGP ஆகியோர் தரப்புல உச்சநீதிமன்ற உத்தரவின்படி எதிர்காலத்தில் RSS அணிவகுப்புக்கு அனுமதி அளிக்கக்கூடிய வகையில நிபந்தனைகளுடன் கூடிய வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் தாக்கல் செய்யப்பட்டன. இதையடுத்து இந்த வழக்கில் இந்த நீதிபதி ஜெயச்சந்திரன் RSS அணிவகுப்பு ஊர்வலங்களுக்கு வழிகாட்டி நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன எனவும் நியாயமற்ற முறையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளதை கருத்தில் கொண்டும் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை முடித்து வைப்பதாக நீதிபதி உத்தரவிட்டார். அதே சமயம் இதுபோன்ற அணிவகுப்புகள் மற்றும் ஊர்வலங்கள் நடத்தும் போது பேனர்கள், பதாகைகள் எடுத்துச் செல்வதாக இருந்தால் அதற்கு முன்வைப்பு தொகை செலுத்த வேண்டும் என்றும், ஏதேனும் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டால் அந்த தொகை திருப்பிப் பெற முடியாது என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.